கொலஸ்ட்ரால் இஸ் அவர் எனிமி அப்படிங்கிறது மித்துங்க. ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்த்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல்ஸை கொலஸ்ட்ரால் ப்ளே பண்ணுதுங்க. நம்ம ஹார்மோன் மேக்கிங் ப்ராசஸ்லையும் பாடி செல்ஸ் பில்டிங் ப்ராசஸ்லையும் கொலஸ்ட்ராலோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால் இருக்குங்க. பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல்ங்க, குட் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல்ங்க. எல்டிஎல் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பிளட் வெசல்ஸில் ஆர்ட்ரிஸில் பிளேக்கு பில்டப் ஆகி அதுதான் ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் டிசீஸ்க்கு, ஸ்ட்ரோக்குக்குன்னா ஒரு ரீசனாக இருக்குங்க. இதே குட் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் பார்த்திங்கன்னா எல்டிஎல் கொலஸ்ட்ராலை அப்சர்வ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுதுங்க. அப்போ நம்ம ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இதெல்லாம் தான் எல்டிஎல் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆலிவ் ஆயில், அவகாடோ இதில் இருக்க அன்சேச்சுரேட்டட் ஃபேட் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை இம்ப்ரூவ் பண்ணி எல்டிஎல் கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுதுங்க. அப்போ ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் ஒரு ப்ரொடக்டிவ் ஃபுட்டு தாங்க. அன்ஹெல்தி ஃபுட்ஸு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, சேச்சுரேட்டட் ஃபேட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ்டான ஹெல்த்தி டயட்டில் ஃபேட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்க கொலஸ்ட்ரால் நமக்கு எக்ஸஸாக இருக்கிற எல்டிஎல் கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ணி எலிமினேட் பண்ணி பிளட் லெவலில் கொலஸ்ட்ராலில் நார்மல் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹார்மோன் ப்ரொடக்ஷனில், பாடி பில்டிங் செல்ஸில், மெட்டபாலிசத்துலேயும் கொலஸ்ட்ரால் சப்போர்ட்டிவாகவும் ப்ரொடக்டிவாகவும் தான் இருக்குங்க. அப்போ நம்ம செலக்ட் பண்ணுற ஃபுட்டை பொறுத்து தாங்க கொலஸ்ட்ரால் நமக்கு எனிமியாக ஃப்ரெண்டாங்கிறது தவிர காமனாக கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும் எனிமிங்கிறது மித்துங்க. ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்த்தி பேலன்ஸ்டு ஃபுட்டில் இருக்க கொலஸ்ட்ரால் நமக்கு சப்போர்ட்டிவாகவும் ப்ரொடக்டிவாகவும் தாங்க இருக்கும்.